ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வரிசையில மணக்கால் நம்பி அவரை பத்தி பார்க்க போறோம். அவரோட வைபவத்தை அனுபவிக்க போறோம். அதாவது இவருடைய தனின் பார்க்கலாமா? கும்பமாசே மகோத்பூதம் ராமமிஸ்ரம் உபாஸ்மஹே புண்டரீகாட்ச பாதாப்ஜ சமாஸ்ரயண சாத்விதாம் அப்படின்ற மாதிரி மாசி மாச மக நட்சத்திர ராமமிஸ்ரர் அப்படின்ற நாமத்தோட இவர் லால்குடி அப்படின்ற இடத்து பக்கத்துல இருக்க மணக்கால்ன்ற இடத்துல இவருடைய திரு அவதாரம். நித்யசூரி ஆன குமுதாக்ஷர் அப்படின்றவரோட அம்சமாக இவர் திரு அவதாரம் செய்யறாரு. இவரோட ஆச்சாரியன் உய்யக்கொண்டார். இந்த உய்யக்கொண்டார் பிறந்து 43 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 929 ஆண்டு இவருடைய திரு அவதாரம் மாசி மகத்துல. இவரோட ஆச்சாரியனான உய்யக்கொண்டாருக்கு 12 வருட காலம் அவரை பிரியாது அவருக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு வந்தாரு. அவருடைய துணைவியார் இறந்த பிறகு அவர்களுடைய 2 பெண்களையும் இவர் தான் பார்த்துட்டார். ஒரு வாட்டி அந்த 2 பெண்களும் காவிரி கரைக்கு நீராடுறதுக்கு போனா. அப்ப இவரும் கூட போனார். அப்ப அந்த பெண்கள் குளிச்சுட்டு வெளியில வரும்போது அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த கீழே சேறு இருக்கவே அது மேல நடக்கிறதுக்கு அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்ப இவர் தான் அந்த இடத்துல படுத்து தம் முதுகு மேல ஏறி போகும்படி சொன்னாரு. இதை அறிஞ்ச உய்யக்கொண்டார் ஆச்சாரியன், இப்படி கூட நீர் இருப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு, மணல் மேல இப்படி என் பெண்களின் கால் படாத அளவு பார்த்துண்டீரே, மணக்கால் நம்பி நீரோ அப்படின்னு சொல்லி அந்த திருநாமத்தை இவருக்கு கொடுத்தாரு. மணக்கால்ன்ற ஊர்ல பிறந்ததுனாலையும் மணல் இவர்கள் மேல படாதபடி காத்ததுனாலையும் இவருக்கு மணக்கால் நம்பி அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. உடனே ஆச்சாரியன் கேட்கிறாரு, நீர் இப்படிப்பட்டவர், உயர்ந்தவர், உமக்கு நான் ஏதாவது தரணும், என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னும் போது அப்ப அவர் நம்மாழ்வாரோட ஒரு பாசுரத்தை எடுக்கிறார். உற்றேன் உன பாதம் பணி செய்து பெற்றேன் ஈதே இன்னம் வேண்டுவதீதே. இது நம்மாழ்வாரோட பாசுரம். நம்மாழ்வார் பெருமாள் நம்மாழ்வாருக்கு சாட்சாத்காரம் உள்ள கொடுக்கிறார். கொடுத்த உடனே பெருமாள் கேட்கிறார், உமக்கு என்ன வேணுமோ கேளுங்க நம்மாழ்வார். கண்ண மூடின்னு யோக நிலையில இருக்க நம்மாழ்வார் கிட்ட அவர் சொல்றாரு, இப்ப செஞ்சுட்டு இருக்க இந்த கைங்கரியம் தொடர்ந்து எப்பொழுதுமே நான் உனக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே பாசுரத்தை சொல்லி இவரும் சொல்றாரு, எப்பொழுதும் உமக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதே தந்தோம் தந்தோம் சொல்லிட்டு ஆச்சாரியம் அனுகிரகிக்கிறார் இவருக்கு. அதே மாதிரி உய்யக்கொண்டார் பரமபதம் எழுந்தருளும் முன்னாடி அவர்கிட்ட இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். மணக்கால் நம்பி, அடுத்த ஆச்சாரியன் யார் தேவரீர் இன்னும் நியமனம் பண்ணலையே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆச்சாரியன் சொல்றாரு, அடுத்த ஆச்சாரியன் தேவரீரே அப்படின்னு சொல்லிட்டு மணக்கால் நம்பிய நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட அடுத்த ஆச்சாரியனா நியமனம் செய்து, அப்பா நீர்தான் நாதமுனிகளோட திருப்பேரனாரான ஆளவந்தாரை திருத்தி நம் சம்பிரதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும், அப்புறம் அடுத்த அவரை ஆச்சாரிய பதவியில உமக்கு அப்புறம் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் பரமபதம் ஏழறாரு. உய்யக்கொண்டார் சொன்ன வாக்கை மெய்ப்பிக்கிறதுக்காக மணக்கால் நம்பி அவர்கள் ஆளவந்தாரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவர் ராஜாவாயிட்டார். ராஜாவை பார்க்கறதுக்கு போறாங்க. அப்போ அவரை உள்ளேயே விடலை. அதனால இவர் என்ன பண்றாரு, ஒரு யுக்தியை கையாள்றாரு. என்னன்னா, 6 மாச காலம் இவர் தூதுவளை கீரைய ராஜாவோடைய சமையல்காரன் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா 4 நாள் கொடுக்காம விட்டுறார். உடனே ராஜா கேட்கிறார், இத்தனை நாள் 6 மாச காலம் எனக்கு தூதுவளை கீரையை சமைச்சு போட்டுருந்தீங்க, இப்ப திடீர்னு 4 நாள் ஏன் போடல அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தர் 6 மாத காலம் தினைக்கும் கொண்டு வந்து கொடுத்தாரு, அவர் இப்ப இந்த 4 நாள் கொண்டு வந்து கொடுக்கல, அதனால சமைக்கல ராஜா அப்படின்றாங்க. அடுத்து அவர் கொண்டு வந்தார்னா உடனே அவரை கூட்டிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மணக்கால் நம்பி வந்த உடனேவே இவர் என்ன பண்றாருன்னா, சமையல்காரர் அந்த மணக்கால் நம்பிய நேர கொண்டு போய் ராஜாவான ஆளவந்தார் முன்னாடி நிறுத்துறாரு. ஆளவந்தார் கேட்கிறாரு, மணக்கால் நம்பீர், நீர்தான் மணக்கால் நம்பியோ? நீர் எதற்காக எனக்கு இந்த தூதுவளை கீரைய 6 மாச காலம் கொடுத்தீங்க?
உமக்கு எங்ககிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மணக்கால் நம்பி சொல்றாரு, எனக்கு எதுவும் வேணாம், உங்க தாத்தா கொடுத்த சொத்து என்கிட்ட இருக்கு, அதை நான் உமக்கு கொடுக்கணும், அப்பனா கொடுங்கோ அப்படின்றாரு. இப்படி கிடையாது, தினைக்கும் எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி வேணும்ன்றார், கொடுத்தாரு. அதனால தினைக்கும் வந்து பகவத்கீதையோட ரகசிய அர்த்தங்களையும் சாரமான விஷயங்களையும் இவருக்கு சொல்லிட்டு வந்தாரு. ஆஹா, இதுவே இத்தனை இனிமையா இருக்கே, மீதி இருக்க சொத்து எவ்வளோ இனிமையா இருக்கும்னு கேட்குறாரு. வாங்கோன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் ஸ்ரீரங்க ரங்கநாதர் முன்னாடி நிறுத்தி, காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவ ரங்கேச பிரத்யக்ஷம் பரமம் பதம், பரமபதத்துக்கு ஈடான அந்த ரங்கநாதர் சன்னதியில கொண்டு போய் நிறுத்தி, இந்த பகவான் தான் உம்முடைய சொத்து அப்படின்னு சொல்லி அவரையும், அது மட்டும் கிடையாது, பவிஷ்யத் ஆச்சாரியன் ஆன சுவாமி ராமானுஜருடைய திருவிக்கிரகத்தையும் நம்மாழ்வாருடைய திருவிக்கிரகத்தையும் நம் சம்பிரதாயத்தோடைய 4000 கிரந்தங்களையும் எத்தனையும் கொடுத்து அவருக்கு போந்தார். அது மட்டும் இல்லை, அது அத்தனையும் கற்றுக் கொடுத்து நம் சம்பிரதாயத்துக்கு அடுத்த ஆச்சாரியனாக ஆளவந்தாரை உருவாக்கியவர் மணக்கால் நம்பிகளே. அப்படிப்பட்ட மணக்கால் நம்பிகள் இல்லைன்னா இன்னைக்கு ஆளவந்தார்னு ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட மணக்கால் நம்பி அவர் வந்து ஆச்சாரியன் திருவடியே எல்லாம் சொல்லிட்டு வாழ்ந்தவர். அவருடைய வாழி திருநாமம். அது மட்டும் கிடையாதுங்க, அவர் தான் குலசேகர ஆழ்வார் அருளின கிரந்தம் பெருமாள் திருமொழிக்கு தன்யனாக ஆரன்கெட பரநண்பர் கொல்லாரென்று அவர்களுக்கே வாரம் கொடு குடம்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியேன் அப்படின்ற தனியனை எழுதியவரும் இவர் தான். இவருடைய வாழி திருநாமம் தேசம் உய்ய கொண்டவர்த்தால் சென்னி வைப்போன் வாழியே, தென்னரங்கர் சீர் அருளை சேர்த்திருப்போன் வாழியே, தாசரதி திருநாமம் தழைக்க வந்தோன் வாழியே, தமிழ் நாதமுனி உகப்பை தாபித்தான் வாழியே, தேசமுடன் ஆரியனை நியமித்தான் வாழியே, நீநிலத்தில் பதின்மர்களை நிறுத்தினான் வாழியே, மாசி மகந்தனில் விளங்க வந்துதித்தான் வாழியே, மால் மணக்கால் நம்பி பதம் வையகத்தில் வாழியே. அப்படிப்பட்ட மணக்கால் நம்பிய அவரோட திருவடியை நாம் பணிவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.